சுவிசேஷம் யாரில் வெளிப்படுகிறதோ அவங்க மேல எப்படிப்பட்ட கிருபை இருக்கும் தெரியுமா? அந்த பூரண கிருபைன்னா என்ன தெரியுமா? இந்த பூமியில ஒரு மனிதன் வாழ்வதற்கு எவ்வளவு கிருபை தேவையோ அந்த மொத்த கிருபையும் ஆண்டவர் செட் பண்ணி வச்சிருவார். இந்த பூரண கிருபை யார் மேல இருக்கிறதோ அவர்களுடைய ஓட்டம் தான் ஜெயத்தோட முடியும். ஏன்னா ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் வேண்டிய கிருபை அங்க செட் பண்ணி வச்சுட்டார். இன்னைக்கு வேண்டிய கிருபை, நாளைக்கு வேண்டிய கிருபை, அடுத்த வாரத்துக்கு வேண்டிய கிருபை, பூரண கிருபை கம்ப்ளீட்டா ஆண்டவர் அப்படி செட் பண்ணி வச்சுட்டார். யாருக்கு தெரியுமா? சுவிசேஷம். அதனாலதான் பவுல் சொல்வார், இதை நான் சுவிசேஷம் என் மேல் விழுந்த அதை நான் அறிவிக்காம இருந்தா எனக்கு ஏன் ஐயோன்னு சொல்றாருன்னா, எது கட்டாகும் தெரியுமா? கிரேஸ் கட்டாகும். எனவேதான் சொல்றேன், இந்த சுவிசேஷம் அது யாரோ செய்யறது. நீங்க நல்லா இருக்கணும்னு விரும்புறீங்களா? சுவிசேஷம் சொல்லுகிறவர்களை மாறுங்க. ஆண்டவர் ஜீவ மார்க்கத்தை தெரியப்படுத்துகிறார். காதுள்ளவன் கேட்க கடவன். அவ்வளவுதான். நான் ஃபுல்லா என் தேவைக்காக, என் ஆதாயத்துக்காக மட்டும் நான் கிறிஸ்துவை நாடுகிறவனா இருந்தா அவர் அப்பத்தை தந்து சாப்பிட்டு எல்லாம் கிளம்புன்னு அனுப்பி விட்டுருவார். அவ்வளவுதான். கூட வச்சிருக்க மாட்டார். நீ என் பின்னாடி வா, நான் உன்ன மனுஷரை பிடிக்கிறவனாய் மாற்றுவேன் சொல்லும் போது பேதுரு பின்னாடி போறான். நான் எதுக்கு மனுஷரை பிடிக்கணும்? கொஸ்டின் பண்ணல. ஏன்னா அவனுக்குள்ள அந்த பாரம் இருக்கிறது, அந்த ஆசை வந்துட்டு. உன்னை நான் மனுஷரை பிடிக்கிறவனாய் மாற்றுவேன் அப்படின்னு இப்படிதான் போட்டு நிறைய மீன் இதெல்லாம் போட்டுட்டு போறார். ஏன் இந்த பாரம்? இந்த பேதுரு விழவே இல்லையா? விழுந்தான். சமுத்திரத்தில் விழுந்தான், கெத்செமனே தோட்டத்தில் விழுந்தான். அதன் பிறகு இயேசு பார்க்க போற இடத்துல அங்க விழுந்தான். கர்த்தர் தூக்கி விட்டார். விடமாட்டார். ஏன்னா அவன் மேல என்ன வச்சிருக்கிறார் தெரியுமா? பூரண கிருபை. மீன் பிடிக்க போறியா, மனுஷனை பிடிக்க போறியா? போட்டுட்டு பாராரு. ஏன்னா எனக்கு சுவிசேஷம் நம்மளால அறிவிக்க முடியுமா? அறிக்க அது ரெண்டாவது. அந்த பாரம் இருக்கா? அதனாலதான் ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஃபாதர் பாடியிருக்காங்களா, சுவிசேஷ பாரம் ஒன்று, சுவிசேஷ பாரம் ஒன்றே என் சுமையாக மாற வேண்டும். சுவிசேஷ என் சுமையாக என் தேச எல்லை எங்கும் உங்க நாமம். ஆமென். அடிக்கடி இந்த சுவிசேஷம் ஞாபகம் வந்தாலே இந்த பாட்டை பாடி இருக்கு. நம்ம மேல ஒரு பாரம் இருந்தாலே நம்ம எங்கேயாவது இறக்கி வைக்கணும்னு தான் பார்ப்போம். இது ஒரு பாரமா இருக்கட்டும். அப்ப நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு நம்ம சொல்லுவோம். நம்ம என்ன நினைக்க, நான் சொன்னா இவங்க ரட்சிக்கப்படுவாங்களா அப்படி நினைக்க. ரட்சிப்பு கர்த்தருடையது. யோனா அப்படி நினைச்சனாலதான் நினிவேக்கு போக தயங்கினான். மீனுக்கு வயிற்றுக்குள்ள இருக்கும் போதும் புரிஞ்சுக்கிட்டான், ரட்சிப்பு கர்த்தருடையது. அவர் தான் சொல்லுவாரு, ரட்சிப்பு கர்த்தருடையது. ஆமென். ஆண்டவர் என்ன சொல்லுவார் தெரியுமா? எசேக்கியேல்ட்ட, பாரு, நான் சொல்றது நீ சொல்லு, கேட்கிறவன் கேட்கட்டும், கேளாதவன் அதை நீ பார்க்காத. ஒன்றனை சொல்லுன்னா நீ சொல்லு, அவ்வளவுதான். அதுதான் வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய சத்தம் நகரத்தை நோக்கி கூப்பிடுகிறது. ஞானம் உள்ளவன் அவர் நாமத்தை மதிப்பான் அப்படின்ட்டு இருக்கு. ஞானம் உள்ளவன். அந்த சத்தம் நகரத்தின் காமனா தான் வரும். ஏசு என்ன சொல்லுவார்? உங்களை யார் ஏத்துக்கிடாங்கன்னு பார்த்து அந்த வீட்டுக்கு போய் சமாதானம்னா சொல்லுங்க. எல்லா வீட்டுக்கும் போய் ஏற்றுக்கொண்டவங்க வீட்டுக்கு நீ போ. ஏற்றுக்கொள்ளாதவங்க வீட்டு வெளியே வரும்போது தூசிய நம்ம என்ன பண்ணுவோம்? தூசியோட போவோம். அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? நம்ம தூசியோட வீட்டுக்கு போனா வீடு ஃபுல்லா என்ன ஆகும்? தூசியாகும். ஆமென். ஹல்லேலூயா. எனவேதான் இத ஆயிரங்கள் ஆன்லைன்ல பாக்குறீங்க. ஆதாயத்துக்காக மட்டும் கிறிஸ்தவனிடத்தில் வந்து உங்களை நீங்கள் ஏமாற்றிக் கொள்ளாதிருங்கள். சுவிசேஷம் ஆண்டவர் வாய்ப்பு தருவார். விருப்பத்தையும் செய்கையும் நம்மில் உண்டாக்குகிறவர்.
ஆமென். அதனால இது வாஞ்சிக்கணும். ஆண்டவரே எப்படி என்ன செய்யணும், நான் என்ன செய்ய, இதெல்லாம் நம்ம ஜெபத்துல வைக்கணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். ஒரு வாரமா ஒரு செய்தி மைண்ட்ல ஓடிட்டு இருந்து அந்த செய்தியை ப்ரிப்பேர் பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லாம் எடுத்து வைத்துட்டு இருக்கும் போது நேற்று மாலையில ஆண்டவர் இன்னொரு வார்த்தை அப்படியே ரேமாவா இருதயத்துல கொண்டு வந்து வைத்தார். நான் நம்புகிறேன் என்று கர்த்தர் அநேகரோடு பேசுகிறார், பேச போகிறார். அல்லேலூயா, ஆமென். அதாவது ஒரு செய்தியை ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கும் போது அதுல ஒரு சந்தோஷம் இருக்கும். ஆனா அந்த செய்தி அப்படியே வச்சுட்டு அதை புறவு கொடு, அந்த செய்தி தருவேன், அது எப்போது கிடைக்கும். ஆனா ஆண்டவர் அதை வச்சுட்டு இன்னொன்னு உள்ள கொண்டு வரும்போது, அதாவது சில ஃபைல கீழே இருந்து மேல எடுத்து வைக்கிறாங்க. ஏன் தெரியுமா? அது இமிடியேட்டா எமர்ஜென்சியா அவங்களுக்கு செய்ய வேண்டியது. அப்படி சிலருக்காக ஆண்டவர் இந்த ஃபைலை தூக்கி மேல வச்சுட்டார். அந்த செய்தியை தான் நல்லா தெரிஞ்சு ரொம்ப பழகின வார்த்தைகள், ஆனாலும் இன்று கர்த்தர் நம்மோடு கூட பேச போகிறார். அந்த அந்த சிலர்ல அந்த ஒரு ஆள், அது நான் என்கிற நம்பிக்கையோடு நீங்க ஆண்டவர் சமூகத்தில் இதை கேட்க போறீங்க. அப்படிப்பட்ட நம்பிக்கையோடு தான் இருக்கிறேன்னு சொல்றவங்க மட்டும் கைகளை உயர்த்து. போதும், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உன் ஜனங்களுக்கும் வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன். இந்த அடையாளம் நாளைக்கு உண்டாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல் என்றார். அடுத்த வசனத்தின் முதல்ல 3 வார்த்தையை நான் வாசிக்கிறேன் பாருங்க. அப்படியே கர்த்தர் செய்தார். கைகளை உயர்த்தி சத்தம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என் ஜனங்களுக்கும் உன் ஜனங்கள்னா யாரு? பார்வோன், எகிப்தியர். கர்த்தர் மோசேயை கொண்டு பேசுகிறார். நான் வித்தியாசத்தை உண்டு பண்ணும்படி செய்வேன். இந்த அடையாளம் நாளைக்கு உண்டாகும். நாளைக்கு என்ன அடையாளம் உண்டாகலாம் நான் பேச போறதில்லை. ஆனா சொல்லப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையை நீங்க எப்படி பிலீவ் பண்ணி எடுக்கிறீங்களோ அப்படியே சம்பவிக்கும். போன வருஷத்துல ஒரு சாட்சியை அவங்களுக்கு சொன்னேன். அவங்களும் சாட்சி கூட்டத்தில் வந்து சொன்னாங்க. செப்டம்பர் மாதத்துல அவங்களுக்கு ஏறக்குறைய 30 லட்சம் கடன் இருந்துச்சு. பல ஆண்டுகளாய் தீர்க்க முடியாமல் இருந்துச்சு. செப்டம்பர் மாதத்துல ஆராதனை வேளையில நெகேமியா 52 நாளைக்குள்ள அலங்கத்தை கட்டி முடித்தான் என்ற வார்த்தை வந்தபோது அவங்களுக்கு இந்த 52ங்கிற வேர்டு ரேமாவாக வந்தது. உடனே பிடிச்சிட்டாங்க. பிடிச்சு அதை வச்சு ஜோமன் ஆண்டவர் 52 நாள் கரெக்டா அண்டில் இருந்து 52வது நாளில 30 லட்ச கடத்தை தீர்க்கும்படிக்கு கர்த்தர் கிருபை செய்தார். நான் எதுக்கு இதை சொல்றேன் தெரியுமா? வேர்ட் பை வேர்ட்ல எவ்ரி வேர்ட்ல எனக்கான ரேமா இருக்கு அப்படின்னு பார்க்கிறவர்கள் அதை நிச்சயமாய் சுதந்தரிப்பார்கள். எனவே நான் வசனத்தை எடுத்து உங்களுக்கு முன்பாக வைத்துக் கொண்டே இருப்பேன். நீங்க அதை எப்படி பிலீவ் பண்ணி அக்செப்ட் பண்றீங்களோ அது உங்க வாழ்க்கையில நிறைவேறுவதை நீங்கள் காண்பீர்கள். இஸ்ரவேல் எகிப்திலே இருக்கிறார்கள். எகிப்திலே கர்த்தர் வாதைகளை அனுப்ப ஆரம்பிக்கிறார். நமக்கு தெரியும். முதலாவது தண்ணீர் இரத்தமாய் மாறுகிறது. அதன் பிறகு ஒவ்வொரு பிரச்சனையாய் வருகிறது. இந்த சம்பவத்துக்கு முன்பாக நடந்த வாதைகள் வரைக்கும் தண்ணீராகட்டும், தண்ணீர் இரத்தமாய் மாறினது, தவளை, பேன்கள், இதுல பாதிக்கப்பட்டது எகிப்தியர் மட்டுமல்ல, இஸ்ரவேலரும். எகிப்தில கர்த்தர் அனுப்பின வாதைகள்ல இந்த முதல் பகுதியில இஸ்ரவேலரும் பாதிக்கப்பட்டார்கள். காமனா இப்ப கொரோனா வந்துச்சு, யாரெல்லாம் பாதிக்கப்பட்டாங்க? எல்லாரும் அதே போலதான். ஆனால் ஒரு கட்டம் வரைக்கும் தான் கர்த்தர் அப்படி விட்டார். அதன் பிறகு கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால் வித்தியாசப்படுத்த ஆரம்பிக்கிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க கர்த்தருடையவர்கள், நீங்கள் அவருடையவர்கள். அவருக்கென்று உங்களை அர்ப்பணித்து அவரை ஏற்றுக்கொண்டு அவருக்காய் நிற்கிறவர்கள். ஆனால் பாருங்க, காமன் பிரச்சனை, எல்லாருக்கும் இருக்கிற பிரச்சனை போலதான் உங்களுக்கும் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது.
நீ ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னாடி என்ன பிரச்சனை இருந்துச்சோ அதே பிரச்சனை தான். இப்படிதான் போயிட்டே இருக்கு. ஆனா இப்படி கடைசி வரை போக கர்த்தர் விட மாட்டார். ஒரு இடத்துல கர்த்தர் நிற்க வைத்து என் ஜனங்களுக்கும் உன் ஜனங்களுக்கும் வித்தியாசம் உண்டு பண்ணும்படி செய்வேன் என்று இதை நம்புறவங்க மட்டும் கைகளை தட்டி ஒரு இடத்துல கர்த்தர் ஒரு பெரிய சேஞ்ச கொடுக்க போறார். அது வரைக்கும் காமனா எல்லாரும் எகிப்தியருக்கும் இஸ்ரவேலருக்கும் வித்தியாசமே இல்லாம எல்லாருக்கும் தண்ணீர் எப்படிதான் மாறுச்சு அப்படின்னா ரத்தமா தான் மாறுச்சு. வித்தியாசமே இல்லை. அவன் தெய்வத்தை கும்பிடுறான், இவன் ஜீவனுள்ள தேவனை கும்பிடுறான். அவன் வீட்டுல என்ன பிரச்சனையோ அதே பிரச்சனை தான் இவன் வீட்டுல. அவங்க வீட்டு பைப்பை திறந்தாலும் பிளட் வருது, இவங்க வீட்டு பைப்பை திறந்தாலும் பிளட் வருது. என்ன காஸ்பல் போய் அவங்கள்ட்ட சொல்ல முடியும்? என்ன சொல்லி நீ ஜீவனுள்ள தேவன் நோக்கி கூப்பிடு, எங்க உன் பைப்பை ஓபன் பண்ணு, பிளட் போதும், நீயே கூப்பிடு. என்ன என்ன சொல்ல? ஒண்ணுமே இல்லை. இந்த பாதையில பயணிக்கிறவருக்கு நான் சொல்லும் வார்த்தை புரியும். நேற்று மாலை வேளையில ஆவியானவர் இந்த வார்த்தைகள் எல்லாம் உள்ள வச்சுட்டே இருக்கிறார், வைத்துக் கொண்டே இருக்கிறார். எனவேதான் சொன்னேன், இது சிலருக்கு எமர்ஜென்சியா கொடுக்கப்பட வேண்டிய வார்த்தை. ரேமா, இந்த ஃபைலை கர்த்தர் மேல தூக்கி வச்சிருக்கிறார். நீ பயணித்த பாதையிலே கர்த்தர் ஒரு பெரிய பிரேக் த்ரூவை கொண்டு வர பண்ணி, உன்னுடைய உனக்கும் மற்றவர்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை ஆமென் சொல்றவங்க ஹalleluya. ஆண்டவர் சொல்லுகிறார், வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன். இந்த அடையாளம் நாளைக்கு உண்டாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல் என்றார். அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் அப்படியே செய்தார். ஆமே. நாம் செய்திக்குள்ளே போறதுக்கு முன்பதாக எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் அப்படியே எனக்கு செய்ய போகிறார்? கர்த்தர் அப்படியே உங்க வலது கரத்தை உயர்த்தி இந்த பைபிளை நெஞ்சோட சேர்த்து வச்சு அப்படியே ஒரு 2 நிமிஷம் ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. நீங்க ஜெபத்தோடு இந்த வார்த்தையை கேட்கும்படி இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது ப்ரே பண்ணுங்க. கர்த்தர் அப்படியே செய்வார். இது கர்த்தர் செய்கிறது. கர்த்தர் விசேஷப்படுத்தி வித்தியாசத்தை உண்டாக்க போகிறார். எப்படி வித்தியாசம் தெரியுமா? விசேஷப்படுத்தி என் ஜனங்கள் குடியிருக்கிற கோசே நாட்டை விசேஷப்படுத்தி வித்தியாசப்படுத்துவார். உன்னை விசேஷப்படுத்துகிறார். உன்னை விசேஷித்தவன் ஆக்குகிறவர் யார்? கர்த்தர் செய்வார்.